ஹலோ மாரி கிளம்பியாச்சா? இந்த கிளம்பிட்டே இருக்கோண்ணே, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா பேரே வைக்கணும். கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. சரி சரி, இந்த வந்துடுறோம். என்னம்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க, கிளம்பிட்டாங்களா இல்லையா? கிளம்பிருப்பாங்க. இனியா, குமரா, சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. டேய், அம்மா கூப்பிடுறாங்க, என்னடி பண்ணிட்டு இருக்க? இதோ ஒரு நிமிஷம் மாமா, பேர் எழுதிட்டு வந்துடுறேன். ஏய் இங்க பாரு. அப்புறம் கீழே போன உடனே எங்க அப்பாவும் அம்மாவும் வண்டியில என்னோட வர சொல்லுவாங்க, சரியா? என்ன கேக்குதா இல்லையா? சரி மாமா. அவங்க சொல்லும்போது பல்ல இழிச்சுக்கிட்டு சரி மாமா நான் மாமா கூடயே வந்துடுறேன்னு சொல்லக்கூடாது, புரியுதா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து தொலைச்சு கட்டிடுவேன். அவங்க என்ன சொன்னாலுமே இல்ல நான் உங்க கூட கார்ல வரேன்னு சொல்லிட்டு போகணும், புரிஞ்சுச்சா? வாயை திறந்து தான் சொல்ல. சரி மாமா. எழுதிட்டு வா. கண்மணி, கிஃப்ட் கொடு, கார்ல வச்சு மாத்திடலாம். ஒரு நிமிஷம் பா பாரு, நீங்க போயிட்டு வாங்க, நான் முடிஞ்சா வரேன். சரிண்ணே, நான் போயிட்டு வந்துடுறோம். அப்புறம் அந்த மில்லு வேலை கொஞ்சம் பார்த்து முடிச்சிருங்களா? சரிப்பா, நான் அவரை கேட்டேன்னு சொல்லிடுறேன். நான் சொல்லிடுறேன். எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நாங்க பாத்துக்கிறோம் மாமா. சரிங்கண்ணே, கிளம்புறோம். சரி. ஏ ராசாத்தி, அத்தை நீ எதுக்கு இதுல வர? இனியும் கூட பைக்ல வா. போ. இல்ல அத்தை, நான் கார்லயே வரேன். எல்லாம் எனக்கு தெரியும், நீ வா. அத்தை அவளை எதுக்குடா முறைக்கிற? எல்லாம் எனக்கு தெரியும். நான் கோயிலுக்கு போயிருந்தா இங்க நடக்கிறது எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? ஏதோ அவசரத்துல யார்கிட்டயும் கேட்காம அவ பணம் எடுத்து கொடுத்துட்டா. இத போய் பெருசு பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்ல போனா நம்ம எல்லாரையும் விட அவளுக்கு தான் அந்த பணத்து மேல அதிக உரிமை இருக்கு. மறந்துட்டியா? லோனே அவ பேர்ல தான் கிடைச்சிருக்கு. சும்மா முறைச்சுக்கிட்டு இருக்காம அவளை கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போ. போ. ஏறு. நான் ரெடி ஆயிட்டேன். மில்லுக்கு போனப்பா, கார் அனுப்பி வை. சரி. வணக்கம். கார்லயே மாத்த முடியல, அத எப்போத்த மாத்த போறோம்? இரு, உள்ள போய் பாத்துக்கலாம். வாங்கயா வாங்கயா. வாங்க 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 வாங்க. வணக்கம்யா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். எல்லாம் நல்லா உள்ள இருக்கு. வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வாங்க வாங்க வாங்க. உள்ள வாங்க. நீங்க எங்கடா இங்க? அது ஒண்ணு இல்ல மச்சான், பக்கத்துல சித்தி வீட்டுக்கு வந்தேன். அப்படியே உன்ன பார்த்தனா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏய், பக்கத்து ஊர்ல கபடி டோர்னமெண்ட் பெரிய மேட்ச். நம்ம டீம் பேரை கொடுத்துறோம், ஃபர்ஸ்ட் பிரைஸ் நம்ம தான் அடிக்கிறோம், சரியா? ஏன்டா நீ வேற, இப்பெல்லாம் கபடி விளையாடுறதே விட்டுட்டேன்டா. வீட்டு பிரச்சனை, மில்லெல்லாம் பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றான்? ஏன் மாப்பிள்ள, கபடியில பெருசா சாதிக்கணும், அதான் உன் லட்சியம், ஆசை, கனவு எல்லாமே. நீ எப்படி சொல்லிட்டீங்கன்னா? அது மட்டுமா, எங்க அப்பாவுக்கு வேற வயசாயிடுச்சுடா. மில்லுல வர பிரச்சனை, அது மட்டும் இல்லாம வீட்டு லோன் வேற வாங்கியிருக்கோம், அதெல்லாம் பார்க்கணும்ல. டேய், ஃபர்ஸ்ட் பிரைஸ் பெரிய அமௌண்ட்ரா. நீ வந்து விளையாடணும்னு வச்சுக்க, அடிச்சு தூக்கிடலாம். அந்த ஒரு நாள் வந்து விளையாடுறதுல என்னடா ஆயிட போகுது? டேய், அதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. இந்த பாரு, நான் வந்து ஜெயிச்சா தான் ஜெயிக்கணும்னு கிடையாது. நீங்களும் என்னோட நல்ல பிளேயர் தான், விளையாண்டு ஜெயிச்சுட்டு வாங்க. அப்ப நீ வரமாட்ட? இல்லடா, புரிஞ்சுக்கோங்க. அதை விடுமச்சான், நாங்க பாத்துக்கிறோம். நீ ஃபங்க்ஷனை பாரு. சரி வரோம், ஃபங்க்ஷனை பாரு. அச்சச்சோ.
திவ்யா தவு 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 ஐயோ ஜாம் ஜாம் ஜாலியா இருக்கா? என்ன செல்லக்குட்டி? கண்மணி இதுதான் சரியான டைம். கிஃப்ட மாத்தி வச்சிடலாம். அங்க போக சொல்றீங்களா? இங்க பாரு, இங்க பாரு. சீக்கிரம் வாங்கத்த. வாப்பா. அத்தை, இந்த gift நம்ம கையில இருந்தா மாட்டிப்போம் அத்தை. பேசாம அதை தூக்கி போட்டுருவோம். கண்மணி இது கொலுசடி. அதுவும் அழகா இருந்துச்சு. எங்கேயாச்சும் அப்படி ஓரமா ஒளிச்சு வை. போகும்போது எடுத்துட்டு போயிடலாம். சரிங்க அத்தை. அத்தை, இங்க ஒளிச்சு வச்சிடலாம். அத்தை, நம்ம இப்போ யாருக்கும் தெரியாம போயிடலாம். வாங்க. ஐயோ, அப்படி எங்கேயாச்சும் போய் விளையாடுங்க. போங்க. வாங்க அத்தை. உங்க குழந்தையாங்க? ஆமாங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க போல. ஆமாமா, சாக்கி சாக்கி. அங்க ஹாலுக்கு போலாம். வாங்க. கொடுங்க. அப்பாட்ட போலாமா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள குழந்தைய தொட்டில போடுமா. தாய் மாமா வாப்பா, வந்து பேர் வைப்பா. காதல பேர் சொல்லு 3 தடவை. என்ன? மோனிஷ் மோனிஷ் மோனிஷ். அந்த செயினை போட்டு விடுப்பா. நீங்க வந்தவங்கள சாப்பிட. சரிங்க. அத்தை, ராசாத்தி அந்த gift கொடுத்த உடனே உங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க. அப்பதான் சரியா இருக்கும். நீ பேசாம இரு கண்மணி. நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. மோனிஷ் 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 மோனிஷ். எப்பா அந்த மோதிரத்தை போட்டு விட்டுருப்பா. பார்த்து குழந்தைக்கு. வா ராசாத்தி. இந்தாங்க. ஹாய் மோனிஷ் மோனிஷ் மோனிஷ். எங்க வீட்டு மருமக உங்களுக்காக தேடி தேடி ஆசையா வாங்கியிருக்கா. அத சபையில வச்சு நீங்க பிரிச்சு பாருங்க. அப்பதான் அவ சந்தோஷமாவா. ஏன் அத்தை சபையில வச்சு பிரிச்சுக்கிட்டு? அவங்க பொறுமையா பிரிச்சுக்கிட்டோம். இல்ல ராசாத்தி, குழந்தைக்கு போடுற பொருள் தானே வாங்கியிருக்க. அத பிரிச்சு போட்டு விட்டா தானே நல்லா இருக்கும். என்ன நான் சொல்றது? ஏங்க, பெரியவங்க தான் சொல்றாங்கல்ல, பிரிச்சு பாருங்க. நான் பாக்குறேன். என்ன ராசாத்தி? இல்ல அத்தை. என்னங்க நீங்க பிறந்த நாள் அதுமா என் குழந்தைக்கு தங்கம்ம வெள்ளியும் போட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க பிஞ்ச செருப்பை பரிசா கொடுத்து என் குழந்தைய அசிங்கப்படுத்த பாக்குறீங்களா? ஐயோ, இந்த செருப்பு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு அன்பளிப்பை கொடுத்து அசிங்கப்படுத்த தான் வந்திருக்கீங்களா? என்னங்க இது? நீங்களாம் பெரிய மனுஷங்க தானா?
ஏய் அதுல கொலுசு தானே இருந்துச்சு, செருப்பு எப்படி வந்துச்சு? ஆமா மாமா, ஆனா அது எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. ஏ ராசாத்தி, உன் புத்தியை நீ காட்டிட்டல. இனியா இன்னும் உனக்கு புரியல? நீ அவ வீட்டுக்கு போய் பணம் வாங்கினதுக்கு திட்டிட்டு வந்தல, அதுக்கு பழி தீக்கிறா. இல்ல அக்கா, தேவையில்லாம பேசாதீங்க. உனக்கு ஒண்ணும் தெரியாது மங்கை. அவ குடும்பத்தை இனியன் அசிங்கப்படுத்தினதுக்கு பழிக்கு பழியா நம்ம குடும்பத்தை சபையில வச்சு அசிங்கப்படுத்த பாக்குறா. இப்ப யாருக்கு அசிங்கம்? பாரி குடும்பத்துக்கு தானே அசிங்கம். அதுதான் அவ எண்ணம். ஐயோ பெரியத்த, சத்தியமா அப்படிலாம் இல்ல. அதுல கொலுசுதான் இருந்துச்சு. ஆனா எப்படி செருப்பு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஏய் உனக்கு ஏன் மேல கோவம் தான் என்கிட்ட காமிக்க வேண்டியதானே? எதுக்கிட்ட இப்படி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துற? மாமா, உண்மையிலேயே அதுல கொலுசுதான் இருந்துச்சு. நீங்களே நேத்து பாத்தீங்கல்ல. என்கிட்ட காட்டும்போது கொலுசுதான் இருந்துச்சு. ஆனா இப்ப ஓபன் பண்ணும்போது அதுல செருப்பு தானே இருக்கு. அப்ப நீ தானே மாத்தி வச்சிருக்கணும். ஐயோ, இதெல்லாம் நீ பிளான் பண்ணி பண்ணிருக்க. எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னே பண்ணிருக்க. அக்கா, அவளும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி. அவ எப்படி நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்த நினைப்பா? அப்புறம் எப்படி செருப்பு வந்துச்சு? அதுவும் அவளே வாங்கிட்டு வந்து அவ கைப்பட பேக் பண்ணி அவ கையிலேயே வச்சிருந்த gift தான். பூதமா செருப்பு வச்சிருக்கோம். நம்புற மாதிரியா இருக்கு? இனியா அவ நம்ம குடும்பத்தை பழி தீத்துட்டா. எல்லாரும் முன்னாடியும் நம்மளோட மான மரியாதை போச்சு. என்ன பாரு, என்ன இதெல்லாம்? தெரியாதனமா ஏதோ தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிருங்கண்ணே. நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க? எல்லாம் இவ பண்ண தப்புதான். என்ன பழி வாங்குறதா நினைச்சு நம்ம குடும்பத்தோட மானத்தை வாங்கிட்டா. ஓ, உங்க குடும்ப பிரச்சனைக்கு பழி தீக்க என் வீட்டு ஃபங்க்ஷன் தான் கிடைச்சதா உங்களுக்கு? என் பேரனுக்கு பேர் வைக்கிறப்போ பிஞ்ச செருப்பை கொடுத்து எங்க எல்லாரையும் அவமானப்படுத்துறீங்களா நீங்க? இது ஆயுசுக்கு மறக்க மாட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உறுத்திக்கிட்டே இருக்கும். மானத்தை வாங்கிட்டே என்னடா சண்டாங்க? அது கொடுங்க. விடு. நேசமணி பாரி இனியன் குடும்பத்தினர்னு போட்டிருக்கு. சரி சரி, நீங்க போய் விளையாடுங்க போங்க. அண்ணே, அதுல எப்படி செருப்பு வந்துச்சுன்னு எங்களுக்கும் தெரியாது. எங்க மருமகளும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. இருந்தாலும் எங்க குடும்பத்தால் ஏற்பட்ட அவமானத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மா, உங்க பேர் போட்ட கிஃப்ட் பாக்ஸ் அங்க இருந்துச்சு, உங்களுக்கு தானே? பாருங்க. ஆமா, இதுதான். மாமா பாருங்க, இதுதான் நான் எடுத்துட்டு வந்த gift. உங்க பேரு, மாமா பேரு, எல்லார் பேரும் இருக்கு பாருங்க. அது நம்ம gift பாக்ஸே இல்ல. அந்த gift பாக்ஸ்ல பேர் இருக்கான்னு பாருங்க. இதுல யார் பேருமே இல்லையே. நான் தான் சொன்னேன்ல,
நான் தப்பா எதையும் கொண்டு வரலன்னு என்னை யாரும் நம்ப மாட்டீங்க. இப்ப பாருங்க. இங்க பாருங்க. இந்தா. நான் தான் சொன்னேன்ல, நான் தப்பா எதையும் கொண்டு வரலன்னு என்னை யாரும் நம்ப மாட்டேன்ட்டீங்க. இப்ப பாருங்க. பெரியத்தை இப்படி இட்டுக்கட்டி பேசுறது ஒன்றும் புதுசு இல்ல. அதை நம்பிக்கிட்டு என்ன நீங்க பேசுனீங்க பாருங்க, அதுதான் என்னால தாங்க முடியல மாமா. அக்கா, எது பேசினாலும் வார்த்தையை பார்த்து கொட்டுங்க. ராசாத்திய கரிச்சு கொட்டணும்னா எங்க எப்ப எது வேணாலும் பேசுவீங்களா? ஏன் மருமகளை பத்தி எனக்கு தெரியும். அவ பத்திரமாத்து தங்கம். அவ மனசுல எந்த கள்ள கபடமும் கிடையாது. அதான் அவ மேல பழி வந்த உடனே அந்த சாமிக்கே பொறுக்கல. இப்ப எல்லார் முன்னாடியும் கொண்டு வந்து அவ உத்தமின்னு நிரூபிச்சிருச்சு பாத்தீங்களா? விடுமங்க. அப்புறம் என்னங்க, ஆளாளுக்கு அவளை நிக்க வச்சு கேள்வி கேக்குறாங்க. ஏண்டா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? அவளை புரிஞ்சுக்கிட்ட லட்சணம் இதுதானா? அத்தை விடுங்க அத்தை. பாரி, மன்னிச்சுக்க பாரி. 2 gift பாக்ஸ் ஒரே மாதிரி இருந்ததுனால நாங்க சந்தேகப்பட்டோம். மன்னிச்சுக்க பாரி. இல்லண்ணே, பரவாயில்ல. தப்பா நினைச்சுக்காத. நான் ஒண்ணும் தப்பா நினைச்சுக்கல. மன்னிச்சிரு பாரி. நீங்க உங்க கையாலேயே அந்த குருசை போட்டு விட்டுருங்கம்மா. வாங்கம்மா. போ. அப்பா பாரி, சொல்லுப்பா. அதான் மன்னிப்பு கேட்டேன்ல. ராசாத்தி, வாமா. வாமா, உங்க கையாலே போட்டு விட்டுருங்கம்மா. பாரி, நடக்க கூடாது நடந்து போச்சு. எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு எல்லாரையும் சாப்பிட அழைச்சிட்டு வாப்பா. ஐயோ இல்லண்ணே, சாப்பாடுலாம் வேண்டாம். இல்ல பாரி, நீ அப்படிலாம் சொன்னா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். தயவு செஞ்சு வாங்க, எல்லாருமே சாப்பிட்டு போலாம். வாங்க வாங்க. வாப்பா பாரி, வாங்க வாங்க, எல்லாம் வாங்க வாங்க. யார் மனசும் கஷ்டப்படக்கூடாது. வாங்க 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 வாங்க. பாரி வாங்க, எல்லாரும் வாங்க 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 வாங்க. நீங்க வாங்க. ஐயா மாப்பிள்ள, கோச்சுக்காத. அடுத்த பந்தியில சாப்பிடலாம். பாரி குடும்பத்தோட சாப்பிட்டு முடிக்கணும். என்னையா அவங்க பணக்காரங்கன்றனால என்ன எதிர்க்க சொல்றியானே? ஐயோ அப்படிலாம் இல்லப்பா. அப்புறம் என்னையா பெரிய குடும்பம் பணக்காரன் அது இதுன்னு சொல்ற? இவங்க பணம் காசு என் கால் தூசிக்கு சமையா. என் வீட்டுல வந்து பாரு, 3 பேர பிள்ளைங்க துள்ளி விளையாடுது. அவங்க வீடு மாதிரி புள்ள குட்டி இல்லாம வறண்டு போய் கிடக்கல நாங்க.